எல்லா இடமும் ஆவிச்சு ஸ்கூலுக்கு ஏத்தால, இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏத்தால உள்ள டீ கடை, வடபழனியில் ஆவிச்சு ஸ்கூலுக்கு சாலிகிராமம் ஆவிச்சு ஸ்கூலுக்கு நேர ஏத்தால ஒரு பெரிய பிரபலமான டீ கடை இருக்குது, பிஸியாக இருக்கும். அந்த டீ கடையில் அந்த டீ குடிக்க ஒரு நாள் நிற்கிறோம். அதுக்கு உள்ளால வந்து ஒரு சினிமா வேலை நடந்துட்டு இருந்தது. அதுக்கு உள்ளால நிறைய டப்பிங் தேட்டரு, ரெக்கார்டிங் தேட்டர்லாம் இருக்குது. அதுக்கு உள்ளால ஒரு இதில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அங்கே போய் டீ குடிச்சிட்டு ஒரு அம்மா நெத்தியில் பெரிய பொட்டு வச்சுட்டு பிட் நோட்டீஸ் கொண்டு என்கிட்ட கொடுக்குது. அந்த அம்மா இந்துக்காரி, ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால கொண்டு கொடுத்தாங்க. பிடிச்சி நேரம் அந்த மசூதியிட்ட வடபழனி மசூதி இருக்கிற வாசலில் போய் கொடுன்னு சொல்லி துரத்தி விட்டோம். இதை மாதிரி எல்லா இடமும் கன்னியாகுமரியில் சங்கமம் இருக்கலாம், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் அந்த சங்கமத்தில் இருந்து காலை நினைச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கும் 92. அதில் நின்று ஒருத்தர் பிட் நோட்டீஸ் கொடுக்குறான். அவன்கிட்ட இந்த பைபிளை பற்றி எதாவது கேட்டால் தெரியும், எல்லாம் சொல்லலாமே அப்படின்னா பைபிளை எடுத்து வசனத்தை சொன்னேன்னா அவனால் சொல்ல முடியல. பேர் என்னன்னு கேட்டால் முருகன். இதெல்லாம் நம்ம நடந்தது தான். அதே மாதிரி நாங்கள் ஊரில் டியூஷன் சென்டர் நடத்தணும், ஓம் பராசக்தி டியூஷன் சென்டர்னு நடத்தணும். நான் காலேஜில் படித்து, அதாவது ஊரை விட்டு வெளியே வர்றது வரைக்கும் நடத்தணும். அதுக்கு பிறகு மார்ட்டின் நண்பன் நடத்திட்டு இருந்தான். அந்த டியூஷன் சென்டரில் ஒரு நாள் காலையில் நாங்கள் எல்லாம் அங்கே உள்ளே இருந்துகிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 8-8:30 மணி அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்தார். காவி கலர், அதாவது விவேகானந்தர் மாதிரி ஒரு அங்கியை போட்டுட்டு காவி கலரில் போட்டுட்டு வந்தார், ஆரஞ்சு கலரில். உள்ள காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் போதே 33 கோடி தேவர்களும் பிசாசுகள்னு சொன்னார். அப்படியே படத்தில் வச்சுருக்கோம். வச்சார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து பைபிள்லேருந்து வசனத்தான் சொல்லுங்கன்னு சொன்னால் எதுவுமே தெரியல. பைபிள்லேருந்து நானே தான் அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்து இதை படிக்கனா படிக்க தெரியல, எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் அவருக்கு சம்பளம் கொடுத்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க கிறிஸ்தவ மிஷினரி மதமாற்ற கும்பல். அதைத்தான் நம்ம அதில் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதனால் இதில் யாருமே நம்மகிட்ட வந்து இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிறது ஏதாவது பொய்யா இருந்ததுன்னா சொல்லலாம். கமெண்ட் செக்ஷன்ல யாராலையும் சரியாக பேச முடியல. வேற அது பார்ப்பான், அது வந்து ஆரியன், இப்படித்தான் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் பேசியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி வந்து இதில் உள்ள இந்த குறிப்பிட்ட இந்த கருத்து தப்பு, இது நடக்காதது, இது எந்த சர்ச்சிலையும் சொல்ல மாட்டாங்க, இதில் எந்த சர்ச்சிலையும் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி யாருமே சொல்லலை. எல்லாம் ஊரில் நடக்கிறது தானே. பிட் நோட்ஸ் கொடுக்கலன்னு எவன் சொல்லுவான்? அது யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க.